தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் கடைசி வரையில். அடுத்து 9ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனம் வரையில் வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 15 முதல் கடைசி வரையிலும். ஒத்தாசை கொண்டு ஆதியாகமத்திலே பரிசுத்த ஆவியானவரின் பணி என்கிற தலைப்பிலே நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைய தினத்திலும் வாசிக்க கேட்ட 8-9 அதிகாரங்களிலிருந்து சில மகத்துவமான படிப்பினைகளை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆனால் அதே நேரத்தில் நாம் வாசித்த 33ஆம் சங்கீதத்தை உண்மைகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு அறிமுகமாக 33ஆம் சங்கீதம் தேவனை அறிந்த நீதிமான்கள் தேவனை துதித்து ஆராதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக கர்த்தருடைய கிருபையும் இரக்கத்தையும் ருசித்த தேவனுடைய மக்கள் அவரை துதித்து பாடுகிறதை முதல் 3 வசனங்களிலே பார்க்கிறோம். கர்த்தருடைய மகத்துவமான செயல்களை அவர்கள் நினைவு கூறுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தில் அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்கள், 9ஆம் அதிகாரத்தின் முதல் 17 வசனங்கள் தான் தேவனுடைய காருண்யத்தை இந்த பூமியில வைத்திருக்கிறது என்பதை உணர வேண்டும். இட் ஹாஸ் எ ரெலவன்ஸ். சும்மா சங்கீதக்காரன் சம்பந்தம் இல்லாத பேசினுக்கிறான், சம்பந்தம் இல்லாத பாடல், சம்பந்தம் இல்லாத ஜெபம், அப்படி இல்லைங்க. நம்ம 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. மனிதனுடைய இதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாதவைகளாயிருந்தது. தேவன் மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று பார்க்கிறோம். சார், அந்த உலகத்தில் தேவனுடைய காருண்யம் இருக்குமா? இருக்க முடியும், இருக்கிறது. ஆகையினாலதான் இன்றைக்கு நீங்களும் நான் இங்க இருக்கிறோம். So every word should be meaningful in worship. ஏதோ வந்தோம், ஒரு பாட்டை பாடணும், ஜபத்துக்கு ஆமீன் சொன்னோம் என்பது ஆராதனை இல்லமா. ஒவ்வொரு வார்த்தையும் ஆணித்தரமாகவும் அற்புதமாகவும் தேவனுடைய மகத்துவங்களை நினைவு கூறுதான் இருக்குது. என்ன அழகா சொல்றார் 9ஆம் வசனத்துல, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவன் சொன்னார், வெள்ளம் வந்தது. தேவன் கட்டளையிட்டார், வெள்ளம் வடிந்தது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். மறந்து போயிடக்கூடாது. இந்த உலகத்தில் வேற எந்த சக்தியும் ஆளுகிறது இல்லை. There is no other power greater than the power of God. இதெல்லாம் தெளிவா இருக்கிறோமா? நம்ம கடவுள் ஆளுகிறார் என்கிற தெளிவுக்குள்ள நாம் இருப்போமானால் அது 3ஆம் உலகம் போர் இல்லைங்க. 30 உலக போர் வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக நீங்களும் நான் இருக்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அது வெள்ளமானாலும் சரி, போரானாலும் சரி, பூமி அதிர்ச்சி ஆனாலும் சரி, அது எதுவானாலும் சரி, அந்த தெளிவுக்குள்ள வந்துருங்க. ஏதோ வந்த சார், போன சார், கதை கேட்ட, இது கதைங்களா? இது கதை கந்தல் ஆயிடுங்க. அப்புறம் மெட்ராஸ் பாஷையில வேதத்தினுடைய சத்தியங்களை கதை நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை கந்தல் ஆயிடும். கதை இல்லைங்க, கட்டளை. பின்னால நம்ம பார்க்கிறோம் இல்லீங்களா? 11ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். நோவா காலத்தில் 120 ஆண்டுகள் நோவாவினுடைய பிரசங்கத்தை கேட்ட சீர்கெட்ட மனிதர்கள், மக்கள், அவர்கள் மக்கள் எல்லாம் மாக்கள். மழை என்னைக்கு வர்றது, வெள்ளம் என்னைக்கு வர்றது, அழிவு என்னைக்கு வர்றதுன்னு ஆஹான்னு சிரிச்சாங்க. அவருடைய இதயத்தின் நினைவுகளை அவமாக்குகிறார். தேவனுடைய நீதி மனிதனை ஒரு நாள் நிச்சயமாக நியாயம் தீர்க்கும். எவனா இருந்தாலும் சரி, never forget that. ஆகினால பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டும்.
ஆக மனிதன் தன்னை ரட்சிப்பதற்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வீண் என்பதை ஒரு சில வசனங்கள் சொல்லுதுங்க இல்லைங்களா? 16, 17. ஆனா 18ஆம் வசனத்துல தமக்கு பயந்து நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிற தேவன். உங்களை விடுவித்திருக்கிறாரா? அனுபவ ரீதியாக நம் ஆண்டவரை தொழுது கொள்றோமா? நல்லா கவனிச்சிங்களா? இந்த ஆராதனைக்கு நீங்க வந்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா ஆயத்தத்தோடு நம்ம வந்தோமா? என்ன விதமான ஆயத்தம் நம்ம செய்யறோம்? டைம் ஆயிடுச்சுங்க, டைம் ஆயிடுச்சுங்க, டைம் மட்டும் தான் ஆயத்தம், அப்படியே லேட்டா தான் வந்து இருக்கிறோம். Have you really prepared yourself to worship God? கொஞ்ச நேரம் அந்த ஒரு கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இப்ப நோவாவினுடைய தொழுகையை படிக்க போகிறோம். It should be spontaneous. இந்த கடவுள் யார் என்பதை சரியாக நான் அறிந்திருப்பேனால் என்ன கோயிலுக்கு 8:30 மணிக்கு வான்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கோயிலுக்கு பைபிள் எடுத்துன்னு வான்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்பா பாட்டு ஒழுங்கா பாடுப்பான்னு எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இதெல்லாம் தேவைங்களா? தொழுகைக்கு ஆயத்தமே இல்லாத மக்களை கொண்டு வந்து உட்கார வச்சுன்னு தொழுங்கன்னா அது அர்த்தம் இல்லாத வேலையா நான் நினைக்கிறேங்க. அந்த வேலை எனக்கு கடவுள் கொடுக்கலங்க. தொழுது கொள்ளுகிறவர்களை உற்சாகப்படுத்துகிற வேலையை தான் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். I am here to encourage you to worship. I cannot make you worship. There is a difference. Only the Spirit of God can make you worship, not me. Never forget that. நான் முதல்ல தொழுது கொள்ளணுங்கம்மா. தயவு செய்து கொஞ்சம் சிந்திக்கப்பன சகோதரர் அருமையான பிலிப்பு ஊழியர் நமது மத்தியிலே வந்தார். எவ்வளவு அண்டை மாநிலம் கர்நாடகா, எத்தனை பிரச்சனைகளுக்குள்ளாக ஒரு சின்ன சபை கடந்து செல்லுது. நமக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இந்த தமிழ்நாட்டில் இருக்குதுங்களா? வாட் எ லிபர்ட்டி வி ஹேவ், வாட் எ பிரிவிலேஜ் வி ஹேவ். தான் சொல்றோம் ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும். அங்க ஊழியம் செஞ்சா உதைக்கிறான்றான். இங்க நமக்கு ஊழியம் செய்ய யாரும் அடிக்கல, ஆனா ஊழியம் செய்ய முடியல நம்மளால. பாத்தீங்களா? அந்த கிருபையின் காலத்தை நாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம், நேரத்தை வீணெடுத்துக் கொண்டிருக்கிறோம். பொய்க்கும் மாயைக்கும் அழிந்து போகிற அனித்தியமான சுகபோகங்களிலே செலவழித்துக் கொண்டிருக்கிற துணிகரமான ஒரு நிர்விசாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் ஜெபம் என்னங்க? ஐயா ஆசீர்வதிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. எதங்க ஆசீர்வதிக்கிறது? யாரு ஆசீர்வதிக்கிறது? எதற்காக ஆசீர்வதிக்க வேண்டியது? 3 கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாதாங்க நானே ஜெபம் பண்ண முடியும். இந்த 3 கேள்விக்கு உண்மை தெரிஞ்சாதான் கடவுள் ஆசீர்வதிக்க முடியும். சும்மா ஆசீர்வதி ஆசீர்வதி ஆசீர்வதி, எது ஆசீர்வதிக்கிறது? நான் ஆசீர்வதிக்கிறேன் பாடுறாரு, ஆனா நீ ஆசீர்வாதத்துக்கு உரியவனா இல்லையே. அதான பிரச்சனை. தயவு செய்து டேக் டைம் டு வர்ஷிப் காட். ரொம்ப அன்போடு சொல்றோமா? அது சின்ன குழந்தைங்களா நம்மலாம் தேவனுடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நம்ம வரப்போகிறோம். பரிசுத்த கடவுளோடு உறவாட போகிறோம். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் தேவனுடைய பார்வையில பரிசுத்தமா இருக்குதா? என்னுடைய துதியை தேவன் அங்கீகரிப்பாரா? என்னுடைய இருதயம் எங்க இருக்குது? இட் இஸ் நாட் மெக்கானிக்கல். 8:30 மணி ரொம்ப நல்லதுதான். See, nothing can happen without the power of God. It is not mechanical. இது ஏன் நம்ம ஃபேக்டரியா அது 8:30 மணிக்கு பெல் அடிச்சா உள்ள போய் கை தோச்சுனுக்கு, இது அப்படி இல்ல, அப்படிப்பட்ட விஷயம் இல்லைங்க இது. You must prepare your heart, your heart. யாராவது ஒருவர் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. நோவாவை பற்றிய 2 சாட்சிகளை புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 11:7. நோவா முற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பய பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு பேழையை உண்டு பண்ணினான். பேழையை உண்டு பண்ணினதினாலே அவன் உலகம் தேவனுக்கு பயப்படாத, தேவனை எதிர்த்து கலகம் செய்கின்ற இந்த பாவ மனித சமுதாயம், அங்கு உலகம் என்கிற பதம் பாவ மனித சமுதாயம் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்பட்டான். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு. என்ன அருமையான ஒரு சாட்சிங்க. ஜஸ்ட் 1 வேர்ஸ்ல நோவாவினுடைய 931 ஆண்டுகளுடைய வாழ்க்கை அமைஞ்சிச்சுமா.
One verse. ஏன்னா tremendous. சில பேர் கல்லறையில செத்த பிற்பாடு அவங்க வாழ்க்கையை பத்தி எழுதி கொண்டு இருக்கிறோம். என்ன எழுதுறதுன்னு தேடி நிக்கிறதுக்கு நிறைய இருக்குதுங்க. ஏன்னா tremendous witness of the Holy Spirit. 931 ஆண்டுகள் ஆதாம் வாழ்ந்தான். அவன் வாழ்க்கையினுடைய முழுமை என்ன? விசுவாசத்தினாலே தேவ எச்சரிப்பு பெற்று தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து. அப்படின்னா என்ன? ஐயோ, இந்த உலகமும் வேணா, அதனுடைய சகவாசமும் வேணா, அதனுடைய மேன்மைய அது வானவே வேணப்பா. ஐ டோன்ட் கேர் ஃபார் த வேர்ல்ட் பட் ஃபார் மை சோல். ஏன்னா தெளிவு அது இன்னும் வரலீங்களே நமக்குள்ள. ரசிக்கப்பட்டோன்றோம். இன்னும் உலகம் 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 உலகம். என்ன உலகத்தை என்ன பண்ண போறோம் நமக்கு ஒன்னும் தெரியல. திருப்பி திருப்பி கர்த்தருடைய பந்தியின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தி, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? என்ன பதில் சொல்றோம் நம்ம? அன்பா இருந்தனா ஒன்னும் கீழ்ப்படிலையப்பா. அவன் நீ விசுவாசத்தினாலே நீதிக்கு சுதந்திரவாளியாக மாறினான். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ஒரு எச்சம் நோவாவை கொண்டு நமக்கு சொல்லுகின்றார். காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தை ஜல பிரளயத்தினால் அழித்தார். ஆக எனக்கு அருமையானவர்களே, நோவாவினுடைய வரலாறு, நோவாவினுடைய சத்தியம், நோவாவினுடைய தீர்க்க தரிசனம் நமக்கு காட்டுகின்ற உண்மை, இந்த உலகம் நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நோவாவினுடைய பேழை கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாட்டமாயிருக்கிறது. நிழலாட்டம். நோவா பாவியான மனிதன், பேழை பாவமற்றது. நோவாவினுடைய ரட்சிப்பு பேழையை சார்ந்திருந்தது. கடந்த வாரத்தில் நம்ம சிந்தித்தோம். நோவா பாவம் உள்ளவன், ஆனால் பேழை பாவமற்றது. நோவாவுக்கு வந்த தேவ கோபாக்கினையினுடைய கொடூரத்தை பேழை ஏற்றுக்கொண்டது. பேழைக்குள்ளே இருந்த நோவா காக்கப்பட்டான். பியூட்டிஃபுல். அதான் பவுல் சொல்லுகின்றான், கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன்பா. கிறிஸ்து சிலுவையிலே தேவனுடைய கோபாக்கினையை ஏற்றுக்கொண்டார். எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக கைவிடப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார். யோசனை பண்ணி பாருங்க. ஏசாயா 53. என்ன தேவனுடைய கோபம் வீரியமாக யார் மேல வந்தது? கிறிஸ்துவின் மேல் வந்தது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் மட்டுமே ரட்சிக்கப்பட முடியும். கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்கிறவன் அல்ல, கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவன் அல்ல, கிறிஸ்தவ முறைகளை பின்பற்றுகிறவன் அல்ல. கவனிச்சுட்டு வரணும். No, none of the so-called professing Christian, but those who are in Christ. கிறிஸ்துவுக்குள், பேழைக்குள் ரட்சிப்பு. பேழைக்கு வேலை ஒண்ணும் கிடையாது, அழிவு. இதுல ஒரு சந்தேகமும் யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இதுதாங்க நம்ம முடிவு செய்ய வேண்டிய காரியம். உலக போர் ஆரம்பிக்குதா முடிக்குதா, இது நம்ம முடிவு செய்ய வேண்டியது இல்லைங்க. நம்ம முடிவு செய்ய வேண்டியது, கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேனா, கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறேனா. நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் பேழைக்குள் வைத்து பேழையை சுற்றிலும் தம்முடைய கோப ஆக்கினையை அனுப்பினார். நம்ம பக்கத்துல தான் இருக்குதுங்க பேழை, தண்ணி மேலதான் பேழை இருக்குது. ஆனா தண்ணிக்குள்ள பாவ சமுதாயம், தண்ணிக்கு மேல தேவனுடைய கிருபையின் ரட்சிப்பு. சோ க்ளோஸ். நோவா தண்ணீரினாலே அழிக்கப்படவில்லை. வெறும் தண்ணீர் மாத்திரம் இல்லைங்க. நோவாவில பேழையில கடவுள் அவனுக்கும் ஜீவ ஜந்துகளுக்கும் பூரணமான பாதுகாப்பை, பராமரிப்பை வைத்திருந்தார். சொல்ற இல்லீங்களா, டோட்டல் கேர். வெறும் தண்ணி மாத்திரம் இல்ல, உணவு தேவை. ஆக அவனுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டது மட்டுமல்ல, அது பராமரிக்கப்பட்டது. ஆக நோவா அழிக்கப்படவில்லை. காரணம், பேழை மூழ்கவில்லை. ஏன் சார் பேழை மூழ்கல?
ஒரு அற்புதமான உண்மை, பேழைக்குள் ஆண்டவர் இருந்தார். ஆகியனாலதான் நோவாவை அழைக்கிறார். நோவாவே, நீ பேழைக்குள் பிரவேசி என்றார். ஆங்கிலத்தில் கம் இன்டு தி ஆர்க். நோவாவினுடைய பேழையினுடைய அதிபதியாக, பேழையினுடைய மாலுமியாக, பேழையை பாதுகாக்கிறவராக கடவுள் இருக்கிறார். ஆகவே அது அழியாது. பேழை அழியாததுனால நோவா அழிய முடியாது. உன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ள இருக்குதா? அடுத்தபடியாக யோவான் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தின் 11-12 வசனங்களில ஒரு சில உண்மையை நம்ம பார்க்கிறோம். 2 பறவைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம், காகம், புறா. உலகத்தில் இப்படி 2 வகையான மக்கள் இருக்கிறாங்க. பல இடங்களிலே வேதம் symbolically differentiate the people of God from the people of the world. அங்க காகம் செத்த பிணங்களை சாப்பிட்டு வாழக்கூடியது. காக்காவை ஒரு தடவை நோவா வெளியே விட்டான். அது வந்துச்சுங்களா? திருப்பி பேழைக்குள்ள வரல. ஆனா பேழைக்கும் வெள்ளத்துக்கும் அது போய் போய் வந்து நின்றுதுங்க. அதாவது பேழைக்குள் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையோ நிறைவையோ பாதுகாப்பையோ அது கவலைப்படல. அதுக்கு தேவை வயிறு ரொம்பணும் சார். அது பொணமா இருந்தானே, செத்த எலியா இருந்தானே, மாடா இருந்தானே, மீனா இருந்தானே, பேழைக்கு வெளியே திருப்தி கண்ட ஒரு காகம். ஆனால் புறா சபிக்கப்பட்ட உலகத்தில் அது எங்குமே அடைக்கலம் பெற முடியவில்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் ஒருபோதும் திருப்தி அடைய முடியாது, அமைதி காண முடியாது. அவர்கள் இந்த உலகத்தை தங்களுடைய இருப்பிடமாக கொள்ள முடியாது. அது முதல் பாடத்தை நம்ம பார்க்கிறோம். இட் இஸ் an emblem of a gracious soul. ஒரு தேவனுக்கு பிரியமான ஆத்துமாவுக்கு ஒரு அடையாளமாக புறா அங்கு காட்டப்படுகிறது. தாவீது ராஜா 42ஆம் சங்கீதத்தில் 43ஆம் சங்கீதத்தில் கதறுகிறான், மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுமா போல் தேவனே என் ஆத்துமா உமது பேரில் தாகமா இருக்குது. அப்படி வந்தோமா இந்த ஆலயத்துக்கு ஆராதிக்க? அதுக்காக நம்ம வந்திருக்கோமா? சும்மா வந்தாங்க, எப்படி ஆராதனை இருக்குது, எப்படி பிரசங்க இருக்குது. ஐயோ, காகங்க அவங்க, காகம். they are not stable. சும்மா வந்து போய் கொண்டு இருக்கிற, அதாவது அலைகின்ற மனம் உள்ளவர்கள், திருப்தி அடையாதவர்கள், இந்த உலகம் போதும் என்று வாழ்கின்றவர்கள். இரண்டாவது, அந்த புறாவை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், அந்த புறா இரண்டாவது முறை வரும்போது ஒரு ஒலிவ இலையை கொண்டு வந்தது. ஒலிவ இலை சமாதானத்துக்கு ஒரு அடையாளம். சமாதானம். அப்ப கொடுமை நிறைந்த ஒரு முந்திய உலகம் அழிந்து போனது. இப்போ ஒரு புதிய உலகத்தை அல்லது புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். இந்த புதிய உலகத்திலே அமைதி இருக்க வேண்டுமானால் அங்கு புறாவை போல கபடற்ற மக்கள் வாழ வேண்டும். இல்லாட்டி பயங்கரவாதமோ தீவிரவாதமோ கொலைகளும் அழிவுகளும் தொடரும். அப்படின்னு ஏறக்குறைய 5000 வருஷம் கழிச்சு நம்ம கத்துன்னு இருக்கிறோம். புறாவை போன்ற கபடற்ற மக்கள், சமாதான தூதுவர்கள் அல்ல, பீப்புள் ஆஃப் பீஸ். இன்னும் அழகான ஒரு உண்மை. அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அந்த மலை பொழிவில சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். என்ன பியூட்டிஃபுல். பாவத்தினாலே சபிக்கப்பட்ட உலகம், பாவத்தினாலே தேவனுடைய கோபாக்கினிக்கு கீழ்ப்பட்ட உலகத்தில் அமைதி வாழ வேண்டுமா? நிம்மதி இருக்க வேண்டுமா? சுபிட்சம் வளர வேண்டுமா? அங்கு கபடற்ற உள்ளங்கள் வாழ வேண்டும். ஒருவேளை கிறிஸ்துவாகிய பேழைக்குள் நீங்களும் நான் வந்திருக்கிறோம். திருச்சபையாகிய பேழைக்குள் நீங்களும் நான் இருக்கிறோம். தேவன் உங்களையும் என்னையும்
இந்த பாவ சமுதாயத்தில் சமாதானத்தின் மக்களாக அனுப்புகிறார். சமாதானத்தின் காரணர்களாக நாம் இருக்கிறோமா? ஆர் வி பீஸ் மேக்கர்ஸ் அல்லது பீஸ் ஆகி நிற்கிறோமா? 2 பேர் தாங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. தீவிரவாதிகள் என்ன பண்றாங்கப்பா? அப்படியே பீஸ் ஆகிக்கிறாங்க எல்லாரையும். AK-47 இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும், தீவிரவாதம் AK-47 கொடுத்து எல்லாரையும் பீஸ் ஆகுது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து உங்களையும் என்னையும் சமாதானத்தின் தூதர்களாக, அம்பாசடர்ஸ் ஆஃப் பீஸ் உருவாக்கி கொண்டு இருக்கிறோமா? யோசனை பண்ணுங்க. சும்மா கதையா பட்சம் இருக்கிறான். பேழை என்கிற கிறிஸ்துவுக்குள் வாழ்வை பெற்றவர்கள், நிறைவை பெற்றவர்கள், புகலிடத்தை பெற்றவர்கள் சமாதானத்தை கூறி அறிவிக்கிற. ஆனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், சமாதானத்தை கூறி அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாயிருக்கின்றவைகள். ஏன்னா பியூட்டிஃபுல். சின்ன விஷயம் தான். அந்த சின்ன விஷயத்துல எவ்வளவு காரியத்தை கடவுள் விளக்க முடியும். இந்த உலகம் தேவனுடைய கோபாக்கினையில் இருந்து மட்டுமல்ல, மனிதன் ஒருவனை ஒருவன் அழித்துக் கொள்வதிலிருந்து காக்கப்பட வேண்டுமானால் அங்க சமாதானம் வாழணுங்கய்யா. எப்படிப்பா வாழும்? புறாவை போல கபடற்றவர்களாயிருங்கம்மா. தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், பழி வாங்க முற்படாதிருங்கள், அநீதிக்கு ஏற்றுக்கொள்ள உங்களை அர்ப்பணியுங்கள். வாட் a challenge. ரோமர் 12ஆம் அதிகாரத்தை நாங்க வேத பாடத்தில் படிச்சுட்டு வரோம். அதை படிங்க பார்க்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம், ஒருவேளை 19ஆம் வசனமா இருக்கும். நீ நியாயாதிபதி கிடையாது, நீ ஒண்ணு நியாயம் செய்ய வேண்டியது இல்ல. கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் நீதி செய்வார். நீ புறாவை போல சமாதானத்தின் தூதனாக, சமாதானத்துக்காக நீ பாடுபடு. நீ இருக்கிற இடம் சமாதானத்தை உருவாக்க வேண்டும். பிரச்சனைகளின் மையமாக நீ மாறாத. குடும்பமா இருக்கட்டுமா, அது எதுனா இருக்கட்டுமா, என்ன வெள்ளங்களேன்றீங்க. என் மூலமா ஒரு பிரச்சனை வரக்கூடாதுங்க. என் மூலமா சமாதானம் இந்த உலகத்தில் இருக்கணும் சார். அப்படி என்ன மாத்து சாமி. நீ உலகத்தை சபிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. நல்ல கவனிச்சு இன்னைக்கு அதுதான் செஞ்சுன்னு இருக்கும். இது நாசமா போச்சு, அது ஐயோ அப்படியே சொல்லி சொல்லியே நாம கெட்டு போயின்னு இருக்கோம். அப்படி இல்ல, அது கடவுளுக்கு தெரியும். இந்த அவபக்தியான உலகத்துல நீ புறாவை போல இருக்கணும் பான்ற கடவுள். அப்படி இரு, தீமை செய்யாத. அது மாத்திரமல்ல, அந்த ரோமர் 12 எப்படிமா முடியுது? 21ஆம் வசனம், நீ தீமையை நன்மையினாலே வெல்லவனா இருப்பா. என்ன அற்புதமான ஒரு உண்மை. அவ்வளவுதானுங்களா? சுவிசேஷத்தின் அடிப்படையில் அந்த புறாவை நாம் பார்க்கும்போது 2 உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோம். ஒன்று, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் நம்பிக்கையற்ற அந்த உலகத்துக்கு, தேவனுடைய கோபாக்கினை கீழே வைக்கப்பட்டு இருக்கிற உலகத்துக்கு சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்குது. இட் இஸ் a proclamation of gospel of peace. gospel of peace. peace with God, peace with man. அதான் சமாதானத்தின் சுவிசேஷம். அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்கிறோம்? புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் புறா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்குது. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்குள்ள வாழுகிற மனிதன், பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வாசம் பண்ணுவாரானால், என்னை ஆட்கொண்டு நடத்துவாரானால் அங்கு சமாதானத்தை விளைவிக்கிறவராக இருக்கிறார். Where there is a spirit of God, there is peace, peace of divine. தெய்வீக சமாதானம் உங்கள் உள்ளத்தையும் உங்கள் வாழ்க்கையையும் அது ஆட்கொள்ள வேண்டும். அப்படி இருக்குதா? அவ்வளவுதான் கேள்வி. என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் சொல்லி என்னங்க பிரயோஜனம்? அதனுடைய விளைவு என்ன சார்? இன்னைக்கு அதாங்க உலகம் பார்க்க விரும்புது. நான் இந்த தெய்வத்தை கும்பிடுறேன், நீ இயேசுநாதரை கும்பிடுறேன்னு சொல்றிய, உன் வாழ்க்கை எப்படி இருக்குது? உன் வாழ்க்கை அப்படி இருக்குதா? அவ்வளவுதானே, நியாயம் தானே அது. அப்ப என்ன யோகிய நீ எந்த விதத்தில் உயர்ந்தவன்? நேற்று ஒரு குடும்பத்தை சந்திச்சேன். ஒரு 17 வயசு பிள்ளை சொல்றா, ஐயா நாங்கெல்லாம் இந்து குடும்பத்தில் பிறந்தவங்கயா, எங்க அப்பா
எப்படியோ கிறிஸ்தவ மாறிட்டேன்னு சொல்றாரு. அவர் தான் எங்களெல்லாம் பைபிளை படிக்க வச்சாரு. ஆனா இன்னைக்கு ஒரு பயங்கரமான குடிகாரனா இருக்காரு. எப்படிங்க அது? அப்ப இயேசுநாதரை கும்பிடுறன்றாரு, இயேசுநாதர்கிட்ட ஜெபம் பண்றேன்னு சொல்றாரு. ஆனா தவறாம குடிக்கிறாருங்கயா. அவரு குடிக்கிறது மாத்திரம் இல்ல, அவரை நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு சொல்ல முடியாத பிரச்சனையை உருவாக்கி நிற்கிறாரு. இது எப்படிங்கன்னு என்கிட்ட கேட்கிறான் அந்த பிள்ளை. பாத்தீங்களா எவ்வளவு ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறோம். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில ரட்சகராக மாத்திரமல்ல ஆண்டவராக இருக்காங்க. யோசனை பண்ண அங்க அதே 12ஆம் அதிகாரத்தில் கூடுமானால் யாவரிடத்திலும் சமாதானமாயிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தீமைக்கு தீமை செய்யாமல், பழி வாங்காமல், சபியாமல், அவர்களுக்கு மன்னிப்பதினாலே, அன்பை காட்டுவதினாலே, அவர்களை ஆசீர்வதிப்பதினாலே, அவர்களுக்காக ஜெபிப்பதினாலே, அதெல்லாம் அதுல வருது. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில். நீ அப்படி இருப்பா? இன்னொருத்தங்கிட்ட பகை இருக்கலாம். அந்த பாஸ்டர் பிலிப் சொன்னார், என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன வெட்டிலாம் குத்தலாம், அவன் வெட்டுவான் குத்துவான். ஆனா என்னுடைய கவலை அந்த மனிதன் தேவனுடைய அன்புக்கு அடிமையாக வேண்டும். அதான் சமாதானம். இப்போ நோவா தேவனை தொழுது கொள்ளுகின்றான். ஒரு சின்ன குறிப்பாங்க சொல்ல விரும்புகிறேன். 15-16 வசனங்களை படிங்க. வெள்ளெல்லாம் வத்திடுச்சு, புறா ஒலிவ மலை ஒலிவ இலை எடுத்துட்டு வந்துச்சு. கதவை திறப்பா, வழிய பார்ப்பா, ஆரம்பி வியாபாரத்தை, தொழில. நீங்க எப்படிதான் இருக்கிறாங்க? ஐநோமைவே எவ்வளவு அவசரம் நம்ம வாழ்க்கையில இல்ல. நோவாவினுடைய கீழ்ப்பிடிதல் முழுமையாக இருந்தது. அவசரப்படவே இல்லை, அவசரப்படவே இல்லை. அதாவது கடவுள் தராத எதுவும் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வர முடியாதுமா. அது நல்ல சின்ன வயசுல இருந்து கற்றுக்கொள்ள முயற்சி செய்யும். நீ அவசரப்படுறதுனால அது பார், அது செய்யறதுனால அது அப்படி இல்லைங்க. அது ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை, ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கை அவசரம் அல்ல, ஆத்திரம் அல்ல, அப்படி அல்ல. கரெக்டா நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 365 நாட்கள் நோவா பேழைக்குள்ள இருக்கிறான். கணக்கு போட்டு பாருங்க வீட்டுல, உங்களால முடிஞ்சா கணக்கு போடுங்க. He was in no hurry. ஒரு அவசரமும் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு இன்னொரு மேத்யூ ஹென்றி சொல்றாரு, மழையை குறித்தும் வெள்ளத்தை குறித்து ஆண்டவர் நோவாவுக்கு எச்சரித்தார். ஏன்னா நோவாவுக்கு அந்த அறிவு கிடையாது. ஆனா இப்போ வெள்ளம் வற்றுவதை குறித்தும் அதை குறித்தும் நோவாவுக்கு கடவுள் சொல்லவில்லை. காரணம் அவனுக்கு அறிவு இருக்குது. அவன் தன்னுடைய அறிவை பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் தேவனுடைய கட்டளைக்கு அவன் காத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அவனுடைய தொழுகையை நம்ம படிப்போம் இல்லைங்களா? 20-21 வசனங்களை நம்ம படிப்போம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். கர்த்தர் சுகந்த வாசனை, ஒரு பச்சை கறி எரிவதுதான் சுகந்த வாசனையா? நேற்று ஒருத்தர் கேட்டாரு, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து 50 வருஷம் கிறிஸ்தவனா, ப்ரொஃபஸிங் கிறிஸ்டின். அவர் கேட்கிறார், நாங்க கடவுளுக்கு சுகந்த வாசனைன்னு போட்டுக்குத, பச்சை கறி எரிஞ்சா ரொம்ப சுகந்த வாசனையா இருக்குமான்னு கேட்கிறார். அவர் எந்த அளவுக்கு பைபிளை புரிஞ்சுக்கிறார் பாருங்க. இல்ல ரொம்ப சின்சியரா, தமாஷ் இல்ல, ரொம்ப சின்சியரா கேட்டார். அது எப்படிங்க பச்சை கறி எரிஞ்ச நாத்து தானங்க அடிக்கும்? என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம பைபிள? எனக்கு அருமையானவர்களே, பச்சை கறி இல்லமா, நோவாவின் இதயம். இதயத்திலிருந்து என்னமா பிறந்தது? நன்றி என்கிற தோத்திர பலி பிறந்தது. It is a sacrifice of thanksgiving, sacrifice of praise. எவ்வளவு பெரிய ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டார். அதுதான் சொல்றேன். அப்படி வரையா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனை ஆராதிக்க வரும்போது your hearts should be heavy with thanksgiving. உலகத்தின் கவலைகளினால் அல்ல, பாரங்களினால் அல்லமா, தேவனை துதிக்கும் துதியினாலே உங்கள் உள்ளங்கள் பாரமாக இருக்கணும். அதான் ஆராதனை. ஆராதனை கடவுளை துதிக்கிறோம். நல்லா விளங்குச்சுங்களா?
அப்ப நோவாவுடைய இதயத்துல அவன் அடக்கி வைத்திருந்த உணர்ச்சிகள் என்ன, ஆவல்கள் என்ன? ஐயோ, இந்த ரட்சிப்பை நான் எப்படி சார் துதிக்கிறது, எப்படி நான் போற்றுறது? அவனுடைய வாழ்க்கையில தொழுகை முதலிடம். கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் ரெஸ்ட். அப்புறம் நம்ம மீதிலாம். உன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்குதா? என்ன இருக்குது? பெரியவங்ககிட்ட இல்ல, அப்புறம் எங்க வாலிபர்கிட்ட வருது? ரொம்ப व्यसனத்தோடு பேசிக் கொண்டிருக்கிற நம்முடைய சபையின் குடும்பங்களை குறித்து இன்னும் பெரியவர்கள் அந்த வாஞ்சிக்குள்ள வரல. எப்படி நம்ம வாலிபரை வழி நடத்த போறோம்? வைராக்கியம், வைராக்கியம். தேவனுக்காக தேவனை துதிப்பதினால சுகந்த வாசனையான பலி என்பது ஆராதனை. நோவாவினுடைய இருதயம் நன்றியாலும் பிரமிப்பாலும் நிறைந்து அப்படியே he was filled with the wonder of God's salvation. சிலுவையின் உபதேசத்தை குறித்து எத்தனை முறை நம்ம கேட்கிறோம்? சிலுவையின் பாடுகளை எத்தனை முறை நினைவு கூறுகிறோம்? உங்களுடைய உள்ளங்கள் தேவனுடைய மகிமையினாலே நிரப்பப்படுதுங்களா? இன்றைக்கு இதே நேரத்தில் இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் கல்லையும் மண்ணையும் விழுந்து விழுந்து கும்பிட்டுனுக்கிறான். நீயும் நானும் எவ்வளவு பெரிய விடுதலை பெற்றிருக்கிறேன், எவ்வளவு பெரிய ரட்சிப்பு. துணிக்க முடியலையே. பாட்டு பாடினா சத்தம் வர மாட்டேங்குது. இல்ல, சத்தம் வருதா? நீங்களே பாடி கேட்டு பாருங்க. உங்க பாட்டு பாடுறப்ப உங்க பாட்டு கேக்குதான்னு பாட முடியல. இன்னும் உங்க உள்ள ஆண்டவரை துதிக்கிற துதியால நிறைந்து இருக்குது. நீங்க ஆண்டவருக்கு பதில் சொல்லுங்க. நான் ஒண்ணு கேட்கணும்னு அவசியம் இல்லை. தேவன் நோவாவினுடைய கீழ்ப்படிதலை பாராட்டுகிறார். அதான் அதனுடைய அர்த்தம். God appreciate the obedience, the faith of Noah. அதான்ப்பா சுகந்த வாசனையானது. இன்றைக்கு தேவனுடைய பந்தியில நாம பங்கு பெற வருகிற என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. அதுதான் ரொம்ப முக்கியம். It is not the mode of communion. Communion எப்படி எடுக்கிறோம்? அது ஜெபம் பண்றோமா, அது முட்டி போடுறோமா, அது ஆயிரு, அதெல்லாம் அப்புறங்க. It is all secondary. Primary is my heart. தேவனோடு உடன்படிக்கை செய்ய வந்திருக்கிறேன் நான். என் உள்ளத்தில் தேவன் கீழ்ப்படிதலை பார்ப்பாரா? நோவா கீழ்ப்படினார். ஆகினாலே அவன் பலியை தேவன் அங்கீகரித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக அந்த பலி தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருந்தது. என்ன? பரலோகத்தினுடைய அறைகூவலுக்கு நோவாவினுடைய விசுவாச பதில் செயல். நம்ம கடவுள் நோவாவிடத்தில் ஒரு சவாலை வைத்தார். நோவா, ஒரு பேழையை உண்டு பண்ண. அவனுடைய சக்தியின் மேல அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. இட் வாஸ் a challenge from heaven. பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு அறைகூவல். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சூழ்நிலையில் அப்படிப்பட்ட அறைகூவலை கடவுள் வைக்கிறார். அவபக்தியான சமுதாயத்தில் நீயும் உன் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்க வேண்டும். ஒரு அறைகூவல். அந்த அறைகூவலை நம்ம நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிறோமா? அது எப்படி சார் முடியும்? அது எப்படி சார் முடியும்? அந்த ஞாயிற்றுக்கிழமையில எப்படிங்க டிவி பார்க்காத இருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமையில எப்படிங்க அது செய்யாத இருக்கிறது? இப்படிதான் கேட்டு இருக்கிறோம். இட் இஸ் a challenge. நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் தேவனுடைய அறைகூவலுக்கு விசுவாசத்தினாலே பதில் செய்தார்கள். அதுதான் சுகந்த வாசனையான காணிக்க. பச்சை கறி எறிவதல்ல, என்னுடைய இதயத்தின் உள்ளத்திலிருந்து எழும்புகின்ற ஸ்தோத்திர பலி என்கிற தூபம், கீழ்ப்படிதல் என்கிற என்னுடைய சுயத்தையும் சுய சித்தத்தையும் என்னுடைய ஆத்மாவையும் உடலையும் ஜீவ பலியாக ரோமர் 12 சொல்றாரு, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. என் சித்தமில்ல ஆண்டவரே. மூன்றாவதாக சேலஞ்ச் என்று சொல்லும் போதுமா, மனுஷீகமாக மனித சக்தியினாலே நிறைவேற்ற முடியாத ஒரு காரியத்தை நிறைவேற்றுகின்ற விசுவாசம். அதுதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நமக்கு சொல்லுது. அவன் விசுவாசத்தினாலே தேவனுடைய அறைகூவலை நிறைவேற்றினான். தேவன் நோவாவோடு ஒரு உடன்படிக்கையை செய்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். 21ஆம் வசனத்தில் சிறிய அளவில் சொல்லப்படுகிறதுங்க. ஆனா அது 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பாருங்க. இவைகளை எல்லாம்
ஜல பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமி அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடே உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக எத்தனை முறை 15ஆம் வசனத்தில் அந்த உடன்படிக்கை நான் நினைவு கூறுவேன், 14ஆம் வசனத்தில் நித்திய உடன்படிக்கை நான் நினைவு கூறுவேன், 17ஆம் வசனத்தில் உடன்படிக்கை. கொஞ்ச நேரம் யோசனை, பரிசுத்தாவியானவருடைய பணி என்னங்கயா? விசுவாசத்தை அருளுவது, விசுவாசத்தினாலே தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுவது, தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய உடன்படிக்கைக்கு சுதந்திரவாளிகளாக மாறுவது. எல்லாம் நம்மளுடைய சுய பலத்தினால் அல்ல, சுய தகுதியினால் அல்ல. உண்மைதான், நோவாவையும் அவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ரட்சித்தார். ஆனா நோவாக்குள்ள பாவம் இல்லீங்களா? 18ஆம் வசனத்திலிருந்து பாவம் திருப்பி ஆரம்பிக்குது. He was still sinful, but yet God made a covenant. அதுதான் தேவனுடைய மாட்சிமை அல்லது தேவனுடைய மகிமை. நம்முடைய தகுதியை பொறுத்ததல்ல, நம்முடைய சுய நீதியை பொறுத்ததல்ல. உண்மைதான், நீதிக்கு சுதந்திரவாளியாக மாற்றப்பட்டான். ஆனா அவன் நீதியின் அடிப்படையில் தேவன் உடன்படிக்கை செய்யவில்லை, கிருபையின் அடிப்படையிலே உடன்படிக்கை செய்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். பாவ மனிதனோடு 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அதை சொல்றார் பாருங்க. நிமித்தம் பூமியை சமிப்பதில்லை. ஏன் சார், மனுஷன் பரிசுத்தவானா மாறிட்டானா? இல்ல, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி, ஆமா அப்படி இருந்த நானே உடன்படிக்கை செய்யறேன். வேறு 2 இடத்துல சங்கீதங்களில நம்ம வாசிக்கிறோம், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். இப்படிப்பட்ட மனிதனோடு நான் கிருபையின் அடிப்படையில் உடன்படிக்கை செய்கிறேன். தீமையற்ற உலகம் இல்லமா, தீமைக்காக நியாயம் தீர்க்கப்பட்ட உலகம் என்பதை நம்ம இப்படி தீமையினாலே நியாயம் தீர்க்கப்பட்ட உலகத்துல கடவுளுடைய நீதியினாலே காக்கப்படுகிற ஒரு வழியை தேவன் உண்டாக்கினார். There is a way and provision to live a righteous life in this wicked world. அதான் அதனுடைய அர்த்தம். வாழ முடியும். ஒரு புதிய ஆரம்பம் 9ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் நம் முன் வைக்கின்றார். ஒரு புதிய உறவு தேவனோடு கூட, நித்திய கடவுளோடு கூட, பரிசுத்த தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை எதன் அடிப்படையில்? கடவுளுடைய கருணை அல்லது இரக்கத்தின் அடிப்படையில். அந்த உடன்படிக்கை எதை சார்ந்திருக்கிறது? கடவுளுடைய உண்மையை சார்ந்திருக்கிறது. The mercy and faithfulness of God are the basis of His covenant. நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற திருப்பந்தியின் அடையாளங்கள் தேவனுடைய இரக்கத்திற்கும் தேவனுடைய உண்மைக்கும் அடையாளமா வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களை என்னையும் சார்ந்ததல்ல. பியூட்டிஃபுல். இப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம எங்கேயாச்சும் சந்திக்க முடியுங்களா? இந்த புதிய ஆரம்பத்துக்கு புதிய சூழ்நிலையில நோவாவை கடவுள் 3 விதங்களிலே பலப்படுத்துகிறார். முதலாவது உண்மை. 21, 22 வசனங்களிலே அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கின்றார். இனி அழிப்பதில்லை. 22ஆம் வசனத்தில் எத்தனை மாதங்களாக சென்னையில நம்ம தண்ணிக்காக தவித்துக் கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய உண்மை திருப்பி மழையை வர வச்சதுமா? உங்களுடைய என்னுடைய உண்மையா? இல்ல, God's faithfulness. ஆமா, இன்றைக்கு நாம் இந்த இயற்கையின் ஆசீர்வாதங்களை, இயற்கையினுடைய நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருப்போமானால் அது நோவாவோடு தேவன் செய்த உடன்படிக்கையினுடைய உண்மை, அதனுடைய விரிவாக்கம். எவ்வளவு பெரிய கடவுள்! தேவன் கருணை மிகுந்தவர். நல்லார் மீதும் பொல்லார் மீதும் சூரியனை உதிக்க செய்து மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். என் உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன், என் உடன்படிக்கைக்கு நான் உண்மை உள்ளவனா இருப்பேன். என்ன அற்புதமான ஒரு தேவன்! ஏமா கவலைப்பட்டுன்னு ஒப்பாரி வச்சுன்னு கலாட்டா பண்ணின்னு இன்னும் கடவுளுடைய வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொள்ளமா? உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை குறித்து பேசுறேன். கடவுள் இந்த உலகத்துக்கு உண்மையா இருக்கிறாருமா? பாவ உலகத்துக்கு, சபிக்கப்பட்ட உலகத்துக்கு உண்மையா இருக்கிறார். உனக்கு உண்மை இல்லாத போயிடுவாரா? போக மாட்ட. ஆனா ஏன் உனக்குள்ள விசுவாசம் இல்ல? தேவனே
மகிமைப்படுத்தவோ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சார்ந்து கொள்ளவோ உனக்கு மனம் இல்லை. அவ்வளவுதான் விஷயம். ஒரு ஒப்பற்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்து நோவா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்வது போல இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் இது ஒழிவதில்லை என்று சொல்லி அனுப்புகின்றார். 9ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களிலே புதிய வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார். ரொம்ப அற்புதமான உண்மை. இன்றைக்கு உலகத்துல எந்த கலாச்சாரமானாலும் சரி, எந்த நாகரிகமானாலும் சரி, அங்கு சில ஒழுக்க முறைகள் இருக்குதுங்கம்மா. கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம நரிக்குறவர்னு சொல்லுவோம். ஆனா அவங்க பேரு வேற பேருங்க, வரகையாரோ நம்ம பேருங்க, அவங்க அந்த ஜாதி பேரு. அவரு அதுல இருந்து வந்த ஒரு சகோதரனோடு பேசி கொண்டிருந்தேன். அவங்க என்ன சொன்ன, அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? எங்களுக்கெல்லாம் அந்த தெய்வங்களை குறைஞ்சது ஒரு 10-12 தெய்வங்களை நாங்க ஒரு பெட்டியில வச்சிருப்போங்கயா. அந்த தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு தான் நாங்க எங்களுடைய வேலைகளை தொடங்குவோம். அப்புறம் ஒரு அழகான உண்மையை சொன்னார். இந்த தெய்வத்தை அந்த வழிபடுகிற நாட்கள்ல நாங்க புளிப்பில்லாத ரொட்டி சாப்பிடணும். ரொம்ப அப்படி கேட்டு ஆச்சரியப்பட்டேன். அவர் பேரு சகோதரர் தங்கராஜ். மிக மிக அநாகரிகமான ஒரு சமுதாயத்திலும் கூட ஒரு ஒழுக்கம் ஒண்ணு இருக்குது. அது எங்கிருந்து வந்தது? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்தில் தேவன் அந்த ஒழுக்கத்தின் உண்மைகளை மனிதனுடைய உள்ளங்களிலே பதிய வைத்தான். அதுதான் மனசாட்சி என்று சொல்கிறோம். ஒழுக்கம், the whole concept of ethics was based on God's merciful relationship with the fallen man. அதுதான் 9ஆம் அதிகாரம். அது 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிற உண்மை எல்லாவற்றின் மேலும். இனி மனிதன் மிருகங்களோடு, இந்த உலகத்தோடு, இயற்கையின் சக்திகளோடு, அடுத்த உயிர்களோடு அவன் எப்படி பழக வேண்டும், எப்படி வாழ வேண்டும், தேவனுடைய வழி நடத்துதல்கள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்தாவியானவருடைய அற்புதமான ஒரு செயல். தேவனுடைய பரிசுத்தத்தின் பிரதிபிம்பமாக மனிதன் வாழ வேண்டும் இல்லைங்களா? 6ஆம் வசனத்தில் மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால், அந்த தேவ சாயலை அவன் அங்கீகரித்து அந்த சாயலை வளர்க்க வேண்டியவனாக, காக்க வேண்டியவனாக அவன் செயல்பட வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். 3வது உண்மை, ஒரு புதிய உறவு, ஒரு புதிய வாக்குத்தத்தம், ஒரு புதிய வாழ்க்கை முறை, ஒரு புதிய உறவுக்குள்ளாக நோவா கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான். கடவுள் கைவிடவில்லை. இந்த உலகத்துக்காக கடவுளுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுமாறு நோவாவின் மூலமாக கடவுள் செயல்படுகிறார். தலைவனிக்கு நாம செபிப்போம். தேவனோடு உடன்படிக்கை செய்த வாழ்க்கையிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லது கிறிஸ்துவின் மூலமாக அருளப்பட்ட ரட்சிப்பையோ, சமாதானத்தையோ, விடுதலையையோ, நித்திய ஜீவனின் நம்பிக்கையோ அறியாத கிறிஸ்துவுக்கு வெளியே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சகோதரனே, சகோதரியே, நீ கிறிஸ்துவுக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் அழிவு நிச்சயம் என்பதை தேவன் நமக்கு எச்சரிக்கிறார். நீ தேவனுடைய கிருபையினாலே ரட்சிப்புக்கு சுதந்திரவாளியாகி கிறிஸ்துவாகிய பேழைக்குள் வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் நீ இந்த உலகத்திலே சமாதானத்தின் தூதுவனாக, சமாதானத்தை கொண்டு வருகிறவனாக வாழ வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்குதா? தீமையினாலே ஆளப்படுகிற உலகம், தீமைக்கு தீமை செய்கிற உலகம், பழி வாங்குகிற சமுதாயம், இதன் மத்தியிலே நீ புறாவை போல கபடற்றவனாக கிறிஸ்துவின் அன்பையும், கிறிஸ்துவின் மன்னிப்பையும், கிறிஸ்துவின் பரிசுத்தத்தையும் வெளிப்படுத்துகிற சமாதானத்தின் மகனாக, மகளாக வாழ வேண்டும். வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பரிசுத்த தேவன் உண்மையற்ற மனிதனோடு, தோல்வி அடைகிற மனிதனோடு, பாவத்தன்மையுள்ள மனிதனோடு உடன்படிக்கை செய்கிறார். நோவாவுக்கு தேவன் அருளின ரட்சிப்பு எவ்வளவு மகத்துவமானது! இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு உனக்கும் எனக்கு அருளப்படுகின்ற ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது!
அது பலவீனமான ஒரு பேழை. ஆனால் கிறிஸ்துவோ பாவமற்ற, பரிசுத்த, மாசற்ற இரட்சகராக, மாசில்லாதவரும் குற்றமற்றவரும் பரிசுத்தருமாகிய ஒரு இரட்சகரை, தமது ஒரே பேரான குமாரனை தேவன் உனக்காக எனக்காக தந்தருளினார். இந்த ரட்சிப்பை நினைத்து நீ அவரை தொழுது கொள்கிறாயா? உன்னுடைய இதயம் நன்றியால் நிறைந்திருக்கிறதா? உன்னுடைய பலி தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட கீழ்ப்படுகின்ற வாழ்க்கையினாலே அது நிறைவேற்றப்படுகிறதா? உன்னுடைய பலி தேவனுடைய சவாலை விசுவாசத்தினாலே கடைபிடிக்கிற வாழ்க்கையின் அடையாளமாக இருக்குதா? சுகந்த வாசனையை தேவன் உன் இதயத்திலிருந்து, உன்னுடைய தொழுகையிலிருந்து பெற முடியுமா? அதை பத்தி கவலைப்படுங்க. நம்பிக்கையற்ற உலகத்திலே நம்பிக்கை அளிக்கும்படி ஒரு வாக்குத்தத்தம், தீமையை வளராதபடி தீமையை மேற்கொள்ளும்படி ஒரு ஒழுக்க வாழ்க்கை முறை. ஒழுக்கம் என்பது பரிசுத்தத்தினுடைய பிரதிபலிப்பு. மூன்றாவதாக, வீழ்ந்து போற மனிதனுக்கு காக்கும் உடன்படிக்கை. அன்புள்ள ஆண்டவரே, மறுபடியும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். தேவரே, நீர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு உன்னதமானவர். உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே சம்பாதித்த ரட்சிப்பை தேவரே நாங்கள் பெறவும், இந்த ரட்சிப்பில் சுதந்திரவாளிகளாக வாழவும் நீர் எங்களை தெரிந்து கொண்டே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இதயத்தின் நினைவுகளையும் சிந்தைகளையும் நோக்கங்களையும் நீர் பரிசுத்தப்படுத்தும். இனி எங்களுக்காக அல்ல, இந்த உலகத்துக்காக அல்ல, எங்கள் ரட்சிப்பின் நாயகராகி உமக்காக வாழ்கின்ற பாக்கியத்தை கட்டளையிடும். கிறிஸ்துவ ஆகிய இரட்சகரை தங்கள் பாவ பரிகாரியாக அறியாத சகோதர சகோதரிகள் இங்கு இருப்பார்களானால், ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை ரட்சித்துக் கொள்ளும். சிலுவை அன்றையிலே அவர்கள் ஓடி வர தேவரீர் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.